இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாட் இஸ் திஸ் மனிஷா? நான் உன் கால்ஸை பிக் பண்ணலன்னு என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கியா? கால் ஏன் போக மாட்டேங்குது? அப்போ என்ன முழுசா அவாய்ட் பண்ணலான்னு நீ டிசைட் பண்ணிட்டேல? நீரஜோட என்கேஜ்மெண்ட் நடத்திக்க நீ ரெடி ஆயிட்டியா? இப்ப நான் உன்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி கம்யூனிகேட் பண்றது? நான் உன்னோட போனை எடுக்கலங்கிறதுக்காக நீ என்னோட நம்பரை பிளாக் பண்ணி வைப்பியா? திஸ் இஸ் டூ மச். என்னங்க? என்ன லக்ஷ்மி? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா? அதான் உங்களுக்குள்ள நீங்களே ஏதோ தடுமாற மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள நீங்களே ஏதோ தவிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. நீங்க உண்மையை சொல்லலனாலும் பரவாயில்ல, ஒன்னும் இல்லைன்னு போய் மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை பார்த்தாலே அது தெளிவா தெரியுது, ஏதோ விஷயத்த நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இல்ல, அது வந்து லக்ஷ்மி, ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் ஆச்சு இல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிஜமாவே அத பத்தி தானா? ஆமா லக்ஷ்மி. ஏன் நீ ஏன் அவ்வளவு பர்டிகுலரா கேக்குற? ஒண்ணும் இல்லைங்க. ப்ராஜெக்ட் மிஸ் ஆன அன்னைக்கு இவர் இந்த அளவுக்கு டென்ஷனாவே இல்ல. ஆனா ப்ராஜெக்ட் நினைச்சுதான் நான் டென்ஷனா இருக்கேன்னு இப்போ சொல்றாரு. அப்படின்னா என்கிட்ட இவர் பொய் சொல்றாரா? என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கிறாரா? எனக்கு சொல்லக்கூடாத உண்மையா? அது என்னவா இருக்கும்? மனிஷா, 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 நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என் நம்பரை பிளாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? உனக்கு என்ன இப்படி ஒரு பிடிவாதம்? இல்ல, நீரஜுக்கும் மனிஷாவுக்கும் எக்காரணத்து கொண்டும் என்கேஜ்மெண்ட் நடந்துடவே கூடாது. கண்டிப்பா நடக்க விட மாட்டேன்.